கொஞ்ச நேரம் சீரியல் பாப்போம். இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கு. இந்த குழாயில வர எப்ப தண்ணி வரும் தெரியல. பாட்டி, குழாயில தண்ணி வருதான் பாட்டி. எங்க அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. சரிடா, வரேன். போ. நல்ல வேலை சொல்லி வாய முடல தண்ணி வந்துட்டு. சரி, அவளும் பிடிக்கிறதுக்கு முன்னாடி போய் ஒரு 2 குடத்தை வைப்போம். புஷ்பாக்கா, 4 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணியே விடுறான். சரி, வர இப்ப தண்ணி வரவே மாட்டேங்கி. எல்லா இடத்துலயும் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. நம்ம ஊர்ல மட்டும் 4 நாள் 5 நாள் கழிச்சு தண்ணி வருது. அக்கா, இத பத்தி நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி ஆகணும்க்கா. நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொன்னா அப்படியே நடந்துமாங்க. அவர் எத்தனை தடவை போய் அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு நாளா நம்ம பேச்ச காது வாங்கிருக்காரா? இதே எலெக்ஷன் வரட்டும், ஒரு டைம் மட்டும் வந்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடவை, ஒரு நாள் 10 தடவையா தண்ணி விட்டுருவாங்க. என்னமோ உண்மைதான்க்கா. எலெக்ஷன் டைம் மட்டும் பாருங்க, தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஆமா, நம்ம போதும் சொல்ற அளவுக்கு தண்ணி வரும். மத்த நேரம் காணாம போயிரும் நினைக்கிறேன் தண்ணி. மத்த நேரம் தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிரும் நினைக்கிறேன். என்ன புஷ்பாக்கா, குடத்தை தூக்கிட்டு எங்கிட்ட போற மாதிரி இருக்கு? ஏடி, குடத்தை தூக்கிட்டு எங்கடி போவாங்க? பிச்சையாடி எடுக்க போவாங்க. தண்ணி எடுக்க போறேன்டி. ஓஹோ, தண்ணி எடுக்க போறீங்களா? சரி போய் எடுங்க. நானும் வரேன். என்னடி அதிசயமா தண்ணி எடுக்க வரேங்க? சீச்சி, தண்ணிலாம் எடுக்க வரல. சும்மா அங்க ஏதாச்சும் சண்டை நடந்தா உட்காந்து வேடிக்கை பார்க்கதான். அடி கோட்டிக்காரி, சண்டையை வேடிக்கை பார்க்க வரலாம்ல. ஏடி, உனக்கெல்லாம் குடிக்க தண்ணி வேண்டாமா? ஏக்கா, அதெல்லாம் எங்க அத்தை போய் பிடிச்சிட்டு வந்துருவாங்கக்கா. அதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்ல. நீ கொடுத்து வச்சவடி. எங்க அத்தெல்லாம் என்னை தண்ணி எடுக்க விடாத காரணம் என்ன தெரியுமா? இப்படிதான் ஒரு தடவை என்னை தண்ணி எடுத்துட்டு வா மருமகளேன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நானும் சேர்ந்து போய் தண்ணி எடுக்க போயிருந்தேன். அப்போ தண்ணி எடுத்துட்டு வர வழியில திடீர்னு வலிக்கு விழுந்துட்டேன். விழுந்து சரியான அடி. சீச்சி, எனக்கெல்லாம் ஒரு அடி படலையே. அடிபட்டது பூரா அந்த குடத்துக்கு தான். அதுவும் அந்த குடம் சாதாரண குடம் கிடையாது. அது மாமியார் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த ஆட்டை போட்ட குடமா. அது நல்ல வெங்கலம் குடம். நல்லா நான் போட்டு கீழே விழுந்து உடஞ்சதுக்கு சரியான அடி விழுந்துருச்சு. இனிமேல் குடத்தை தூக்குனேன் உன் கையை வெட்டிடுவேன்ருச்சு. அதுல இருந்து என்னைய குடம் தூக்கவே விட மாட்டாங்களே. ஏடி, உண்மையை சொல்லுடி, நீயா தானே குடத்தை உடைச்ச? சேச்சே, நான் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. நம்பிட்டோம். தண்ணி எடுக்காம இருக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு இவகிட்ட இருந்து தாங்க கத்துக்கணும். அது ஒவ்வொரு வேலையும் எப்படி செய்யாம இருக்கிறதுங்கிறது இவகிட்ட இருந்து நல்லா கத்துக்கலாம். நம்ம வீட்ல வேலை செய்யாம இருந்தோம்னா நம்மள போட்டு மிதி மிதிச்சிடுவாங்க. நம்ம புருஷமாரே போதும். சரி, வாங்க போவோம். செல்ல தாயி, இதோட நீ 3 குடம் எடுத்துட்ட. சரியா? அடுத்த வரவங்களுக்கு வெளிய விடு. பொண்ணு தாயி, போன தடவை நான் 2 குடம் எடுத்தேன். 3ஆவது குடம் எடுத்ததுக்குள்ள தண்ணி நின்றுச்சு. அதனால இன்னைக்கு சேர்த்து எடுத்துக்கிறேன். நாங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டிமா, கிளம்புங்க. எல்லாருக்கும் 3 குடம் தான் தண்ணி. நீங்க போன தடவை எடுக்கலங்கிறதுக்காண்டி இப்ப சேர்த்து எடுக்க முடியுமா? கிளம்புங்க. ஏடி, எவடியாவா பேசுறது? நீங்க எல்லாம் யாருக்கும் தெரியாம 4 குடம் 5 குடம் எடுத்துட்டு ஓடுறீங்க. நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வாரேன். ஒரு குடம் மட்டும் தாங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இப்படி பேச்சு பேசுறீங்களோ? பாட்டி, எல்லாருக்கும் ரூல்ஸ் தான். எல்லாருக்கும் 3 குடம் மட்டும்தான். ஏடிலா, அவ கொஞ்சம் வயசானவ. நீங்க கொமரி மாதிரி தானே இருக்கீங்க. ஒரு குடம் மட்டும் அவளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன வாண்டி? அவ ஒத்த பொம்பளையா இருந்துகிட்டு கஷ்டப்பட்டு தண்ணி எடுக்க வாரா. ஒரு குடம் தானே கேக்கா, கொடுத்துட்டு போவோம். நீங்க உங்ககிட்ட இருக்கிற குடத்தை வேணா எடுத்து கொடுங்க. ஆனா நாங்க தனியா எடுக்க விட மாட்டோம். அவளுக்கு ஒரு குடத்தை கொடுத்துட்டு நீங்க 2 குடமா எடுத்துக்கோங்க. அடி பாவிகளா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பேசினா எனக்கே ஒரு குடத்தை கழிச்சிட்டாளுங்க. ஏடி, கொஞ்சம் மனசாட்சியோட பண்ணுங்கடி. என்ன பாட்டி, என்ன பிரச்சனைங்க? ஏடி, இவ வயசானவடி. அங்க இருந்து மெனக்கட்டு வாரா. அன்னைக்கு தண்ணி நிக்கும் போது இவ 2 குடம் தான் எடுத்தா. 3ஆவது குடம் எடுக்கிறதுக்குள்ள தண்ணி நின்னு போச்சு. இன்னைக்கு என்னன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு குடம் எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு சண்டைக்கு வராளுங்க. ஏக்கா, வயசானவங்க தானக்கா, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எவடியவா தண்ணி எடுக்க வர மாட்டிக்கா, இங்க சண்டைக்கு வராளுங்க. ஏடி, ஓடிடு. குடத்தை வச்சு மண்டை உடைச்சு பாத்துக்கோ. ஓஹோ, மண்டை உடைப்பியோ? எங்க உடனே பாப்போம். உடைக்கிற வரைக்கும் என் கையில பூ பறிச்சிட்டு இருக்குமோ? வந்துட்டாளுங்க. நீ இந்த இடத்த விட்டு எப்படி நவர்ற நானும் பாக்குறேன். ஏமா, எனக்காக யாரும் சண்டை போட வேண்டாமா. நான் 3 குடத்தை மட்டும் எடுத்துட்டு போறேன். எனக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு குடம் வேண்டாம். தாய்களா, சண்டை போடாதீங்க தாய்களா. பாட்டி, நீங்க நல்லவங்களா இருக்க போய் நீங்க வேண்டாம் சொல்லி விட்டு கொடுத்து போறீங்க. இதே உங்க இடத்துல நாளா இருந்தா வச்சுக்கோங்க, ஒரு குடம் கூட விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் மொத்தத்தையும் அள்ளிட்டு போயிருப்பேன். இவளுக சரியானவளுக. தினம் யாருக்கும் தெரியாம எனக்கு தெரியாமையா இருக்கு. ஏடி ராதா, ரணி, நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஏடி, நாங்க என்னடி திருட்டுத்தனம் பண்ணோம்? நீ தாண்டி நெட்டச்சி திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க. எனக்கே தெரியாதாங்க. நீங்க 2 பேரும் இவங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி சரி வயசானவங்க தான் சொல்லி அதுக்கு தண்ணி வரதுக்கு 2 செகண்ட் முன்னாடி 2 பேரும் ஆளுக்கு ஒரு 2 குடம் எடுத்துட்டு ஓடிடுறீங்க. ஓடிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி வந்து நின்னுட்டு 3 குடம் எடுத்துட்டு போறீங்க. இது யாருக்கும் தெரியல நினைக்கீங்களா? நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ராணி, இவ கண்டுபிடிச்சிட்டாடி. என்னடி செய்ய? அப்பெல்லாம் இல்லன்னு சொல்லி சண்டை பெருசாக்கிடுவோம். ஏடி நெட்டச்சி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ எங்களையும் 2 குடம் எடுத்துட்டு ஓடிட்டோங்கற? நாங்க யாருக்கும் தெரியாம வந்து எடுக்கமாங்கோ. நீ பார்த்த? ஆமாண்டி, நான் பார்த்தேன்டி. நெட்டச்சி, மரியாதையா ஓடிடு. இல்ல குடத்தை வச்சு மண்டை உடைச்சிரும் பாத்துக்கோ. ஓஹோ, நீ குடத்தை வச்சு மண்டை வர உடைப்பியா? இப்ப பாரு உன் குடம் எப்படி பறக்குன்னு. ஏடி, திமிரு பிடிச்சோளே, குடத்தை எடுத்து விட்டீரா? இருடி, நான் என்ன செய்யறேன்னு பாரு. ஏடி, இப்போ உன் குடம் தாண்டி பறந்துச்சு. அடுத்து நான் அடிக்கிற அடியில நீ பறந்துருவே பாத்துக்கோ. யாரு பறக்கான்னு இப்ப பாப்போம். என்னக்கா, சண்டையை வேடிக்கை பார்க்க வந்தவா சண்டை போட்டுட்டு இருக்கா? அதாண்டி ஒண்ணும் புரியல மனசா.
இவ்வளவு பெரிய சண்டையில அந்த நெட்டச்சி நம்ம குடத்தை தூக்கி போடல. ஏ பிள்ளைகளா சண்டை வேண்டாம் பிள்ளைகளா, ஏ பிள்ளைகளா வேண்டாமா. ஏடி பொண்ணுமா அமைதியா இருடி, இப்பதான் டி ஃபைனல் வந்திருக்கு, சண்டை நல்லா முட்டி மோதட்டும். ஏடி நீ சும்மா இருடி, அந்த பிள்ளைகளை உசுப்பேத்தி விடாதடி. ஏடி இவங்களுக்குலாம் 4 குடுப்பு கொடுத்தாதாண்டி அவங்கள அடங்குவாளுக. அடி ஆத்தாடி நெட்டச்சி நீ அடிச்சு போட்டாலே. ஏடி ராதா காப்பாத்த வாடி. உன்னை காப்பாத்தி என் குடமும் விழ நானும் கீழே விழ, நீ உன்னை காப்பாத்திக்கோ தாயி. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டி நீ. ஃப்ரெண்ட்ஸ்னா ஆபத்து காலத்துல உதவுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஆபத்து வர நேரத்துல தூக்கி விட்டுட்டு ஓடுற ஃப்ரெண்ட்ஸ் நீயா தாண்டி இருப்ப. யார் சொன்னா நான் உனக்கு ஃப்ரெண்டுன்னு? சும்மா போனீனா எனக்கு சேர்த்து கொடுத்த வைப்பேன்னு சொல்லி தான் உன்னை வச்சுக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டா. நீ அடி வாங்கிட்டு கிடக்கும் போது நான் என்ன செய்ய? இப்ப சொல்லு, அடி வேணுமா இல்ல அந்த பாட்டிக்கு ஒரு குடம் தண்ணி குடுக்கியா? ஏமா தாயி, அந்த பாட்டி ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போட்டு தாயி. ஒரு குடம் மட்டும் இல்ல, என் குடத்தை சேர்த்து வேணா எடுத்துட்டு போட்டேன். நீ விட்டுரு தாயி. அந்த பயம் இருக்கணும். சூப்பர் சூப்பர். ஏடி சின்ன பொண்ணே கலக்கிட்டடி. சின்ன பொண்ணுனா கொக்கா. பாட்டி நீங்க அவ குடத்தையும் சேர்த்து மொத்தமா 4 குடம் எடுத்துட்டு போங்க, சரியா? வேண்டாமா இருக்கட்டுமா, ஒரு குடம் மட்டும் எடுத்துக்கிறேம்மா. சரி சரி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை செய்யுங்க. ச்சே, இனிமே இந்த ராதா பேச்சை கேட்டுக்கிட்டு தண்ணி பிடிக்க முதல்ல வரவே கூடாது. எப்படியும் ஒரு அடி விழுது, நம்ம மட்டும் தான் எங்க போனாலும் அடி வாங்குறோம். சரி சரி, இனிமேலாவது எல்லாரும் ஒழுங்கா வரிசையில நின்னு தண்ணி பிடிங்க, சரியா? சரி பொண்ணுமா, நீ இந்த ஒரு குடத்தை எடுத்துட்டு வை, அடுத்த குடத்தை நான் வைக்கிறோம். சரிக்கா. ஏடி சின்ன பொண்ணே கலக்கிட்டடி. என்னடிகளா என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல பாட்டி, எங்க போனாலும் கொலையடி சண்டை வருது. சே, நம்ம தெருவுல வராதுன்னு நினைச்சா வந்துருச்சு. ஏடி இதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் டி. கொலையடி சண்டை இருந்தா தாண்டி வாழ்க்கை நல்லா இருக்கும். காலையில சண்டை போடணும், மதியானம் சமாதானம் ஆகணும், சாயந்தரம் போல டீயை குடிச்சு பஜ்ஜி தின்னுட்டு ராத்திரி போல சாப்பிட்டு தூங்கணும். இதாண்டி வாழ்க்கை. நடக்குது 4 வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டீங்க. சூப்பர் பாட்டி. ஏடி சின்ன பொண்ணே உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடி. ஆமாடி. ஆமாக்கா, பின்ன வயசானவங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வராங்கல்ல, கொஞ்சம் விட்டு கொடுத்தா இவங்களுக்கு என்ன வந்துச்சான்? ச்சே, எங்க போனாலும் சண்டை தான். அதுவும் பாவம் இந்த வயசான காலத்துல இவெல்லாம் தண்ணி எடுத்து கஷ்டப்படுறாங்க. என்ன செய்யடி, அது அவங்க தலையெழுத்து. சரிக்கா, நான் ரொம்ப கோவமா இருக்கேன், வீட்டுக்கு போறேன். நான் அதுக்கப்புறம் வரேன் உங்க வீட்டுக்கு, சரியா? சரிடி, பார்த்து போயிட்டு வா.